ஸ்ரீகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னிகையே, ஸ்துதிக்க யோக்கியமான கன்னிகையே, சக்தியுடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தீர்களும். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் தூய இதயத்தையும் உம் அழியாருடைய அருளையும் தூய சூசேபருடைய பாதுகாவலையும் நினைவு கூறுவார்களாக. அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாய் அருள்வார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வென்றாடுகின்றோம். விண்ணுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை எங்களுக்கு தருமாறும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு வாசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இனத்தில் நிறைய வேண்டிக் கொள்ளுமாக. தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மாற்றதாக. தூய் ஆவியார் பாடலை பாடுவோம்.
கிளறி விட்டியோல. சரி மணியடி 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 மணியடி. மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய இறை மக்களே, இன்று நாம் புனித சூசேப்பர் திருவிழாவை கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆண்டவரின் திருப்பலியில் பங்கேற்க ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த திருப்பலி நம் விசுவாசத்தை புதுப்பிக்கும் அருள் நேரமாகவும் இறைவனுடன் நெருக்கம் பெறும் புனித தருணமாகவும் அமைகிறது. மரியாளின் துணைவராகவும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாவலராகவும் வாழ்ந்த சூசேப்பர் அமைதி, பணிவு, கடமை உணர்வு மற்றும் இறை நம்பிக்கையின் சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார். அவருடைய வாழ்வில் நாம் காணும் எளிமையும் நம்பிக்கையும் நாம் வாழ்க்கையிலும் ஒளியாய் விளங்கட்டும். இந்த கொடியேற்றத்தின் மூலம் நம் உள்ளங்களில் ஆனந்தம், ஒற்றுமை, பக்தி ஆகியவை பெருகி இந்த திருவிழா நாட்களில் நாம் அனைவரும் இறைவனின் அருளை அதிகமாக அனுபவிக்க இறைவனை வேண்டுவோம்.
புனித சூசேப்பர் வார்த்தைகளால் அல்ல, மௌனமான விசுவாசத்தால், எளிய வாழ்க்கையால், அசைக்க முடியாத இறை நம்பிக்கையால் ஆண்டவருக்கு பணிந்து நடந்தார். சிரமங்களும் சந்தேகங்களும் நிறைந்த தருணங்களிலும் அவர் இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக நடந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல கவலைகள், சுமைகள், பதட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த புனித பலிபீடத்தின் முன் வைத்து, ஆண்டவரே, உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று மனதார சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்பலி நம் குறைகளையும் பாவங்களையும் உணர்ந்து மனம் திரும்பும் தருணமாகவும், உடைந்த இருதயங்களுக்கு ஆறுதலாகவும், பலவீனமான நம் விசுவாசத்திற்கு புதிய பலமாகவும் அமையட்டும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அல்ல, ஒரு குடும்பமாக, ஒரு சமுதாயமாக, ஒரே உடலாக இங்கே நிற்கிறோம். இப்போது நம் மனங்களை அமைதிப்படுத்தி உலக சிந்தனைகளில் இருந்து விலகி ஆண்டவரின் சன்னதியில் முழுமையாக நம்மை ஒப்படைப்போம். புனித சூசேப்பரின் பரிந்துரையால் இந்த திருப்பலி நம் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அதற்கான அருள் வேண்டி இத்திருப்பலியில் அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குறைகள், குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உமக்கு நன்றி
ஜெபமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வசனங்கள் 24 முதல் மற்றும் அதிகாரம் 13 இறை வசனங்கள் 5 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 24 முதல் மற்றும் அதிகாரம் 13 இறை வசனங்கள் 5 முடிய. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடிந்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பக்கம் எண் 61. பக்கம் எண் 61. என்
ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 44 தொடக்கம். அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்லுவதையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாசமான பங்கு தந்தையவர்களே, அன்பான அருள் சகோதரிகளே, இறை மக்களை, நம்முடைய பாதுகாவலர் தூய சூசை தந்தையினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு இன்று நாம் கொடியேற்றத்தோடு பெரும் மகிழ்ச்சியாக ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த சூசை தந்தையை பற்றி நான் பேசுகின்ற பொழுதெல்லாம்
இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆசானாக நாம் சூசை தந்தையை கூறலாம். நமக்கெல்லாம் அப்துல் கலாம் ஐயாவை அதிகமாக தெரிந்திருக்கும். அவர் தன்னுடைய ஊரில் தன்னுடைய தந்தையோடு இருக்கின்ற பொழுது அப்துல் கலாம் ஐயாவுடைய தந்தை இந்த படகு செய்யக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், கடலில் மீன் பிடிக்க செல்வதற்கு பயன்படுவது தான் இந்த படகுகள். அதை வைத்து தான் மீனவர்கள் தங்களுடைய மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள். எனவே அந்த பணியை மிகச்சிறப்பாக பார்த்து செய்யக்கூடியவர் தான் அப்துல் கலாம் ஐயாவினுடைய அப்பா. எனவே அதற்காக அவர்கள் அந்த மரம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மரத்தை தேர்ந்தெடுப்பார்கள். தலை சிறந்த மரத்தை தேர்ந்தெடுத்து அதில்தான் அவர்கள் அந்த கப்பலை உருவாக்குவார்கள். இந்த கப்பல் உருவாகுவதற்கு சில நேரங்களில் 6 மாதங்கள், 8 மாதங்கள், 1 ஆண்டுகள் கூட ஆகும், ஒரு சிறிய கப்பலை வடிவமைப்பதற்கு. அப்பொழுதெல்லாம் அப்துல் கலாம் தன்னுடைய தந்தையோடு பயணம் செய்து கொண்டே இருப்பார். தந்தை என்னுடைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த பணிகளுக்கெல்லாம் உதவியாக இருந்து கொண்டே இருப்பார். இப்படி அவருடைய தந்தை ஒரு அழகான கப்பலை உருவாக்குகின்றார். அதிலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அவர்கள் அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற பொழுது 2 விதமாக, ஒன்று மீன் பிடிப்பதற்கு அந்த படகை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் பயணிகளை நமக்கு இப்போது இருப்பது போல மிகப்பெரிய அந்த பாலங்கள் எல்லாம் இல்லாத ஒரு சூழலில் கூட பயணிகளை அழைத்து செல்வதற்கு வருவதற்கு அவர்கள் அந்த படகை பயன்படுத்தினார்கள். இப்படி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய சூறாவளி புயல் காற்று ஏற்படுகிறது அந்த கடற்கரை ஓரமாக. எனவே அப்துல் கலாமும் அவருடைய தந்தை, அவருடைய அம்மா, உறவினர்கள் எல்லோருமே அவருடைய வீடுகளுக்குள் சென்று விடுகிறார்கள். இரவு முழுவதும் புயல் காற்று அடித்து ஓய்ந்து விடுகிறது. அதிகாலையிலே கண் விழித்து வெளியே வந்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் இவர்கள் பார்த்து உருவாக்கிய அந்த படகு உடைந்து போய் கிடக்கிறது. அப்துல் கலாம் ஐயா குழந்தையாக இருக்கிறார். வருத்தம் அவருக்கு. ஐயோ, என்னுடைய தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இதை உருவாக்கினார்கள், மாதக்கணக்காக இதற்காக நாட்களை செலவிட்டோமே, எல்லாம் வீணாய் போய்விட்டதே என்று வருத்தப்படுகிறார். அப்பொழுது அவருடைய தந்தை வருகின்றார். வந்து பார்க்கிறார், அந்த படகு உடைந்து பழுதடைந்து போய் கிடக்கிறது. அதை பயன்படுத்துவது கடினம். எனவே ஒரு நாள் முழுவதும் அவர் சிந்தித்து பார்க்கிறார். வாழ்க்கை என்றால் புயல் அடிக்கும், சூறாவளி இருக்கும், ஆனால் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது என்று தீர்மானிக்கின்றார். தீர்மானித்த அவர் மீண்டும் அடுத்த நாள் புறப்படுகிறார். அடுத்த படகை உருவாக்குவதற்கான அந்த மர துண்டுகளை தேடி சேர்ப்பதற்கு. இதை அப்துல் கலாம் பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தந்தை அடுத்த நாளே அந்த பணியை ஆரம்பித்து விட்டார். எனவே தந்தையிடம் சென்று கேட்கிறார், அப்பா, ஏற்கனவே நாம் 8-10 மாதங்களாக உருவாக்கிய இந்த படகு உடைந்து போய்விட்டதே, இனி இது உருவாக்குவதற்கு 10 மாதங்கள் ஆகுமே என்று. அப்பொழுது அவர் சொல்கின்றார், இந்த படகு உடைந்து போய்விட்டது, வாழ்க்கையிலும் பல உடைந்து போகக்கூடிய உள்ளங்கள் நமக்கு ஏற்படும், பல சூறாவளிகள் நம்மை தாக்கும், பல புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டுமென்றால் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருந்தோமென்றால் அடுத்தடுத்த பணிகளுக்கு நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் என்று தன்னுடைய மகன் அப்துல் கலாமுக்கு அவருடைய தந்தை அறிவுரை கூறுகிறார். மீண்டும் அவர்கள் புதிய படகை உருவாக்குகிறார்கள். வழக்கம் போல மீன் பிடிப்பதற்கு, பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கெல்லாம் அந்த படகுகள் பயன்படுகிறது. வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி கற்று தெரிந்த அப்துல் கலாம் அவர்கள் அதிகமாக படித்து தேர்ச்சி அடைந்து ஒரு பெரிய நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சயின்டிஸ்ட், நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அறிவியல் விஞ்ஞானி. எனவே அவர் முதலாக ஒரு ராக்கெட்டை உருவாக்குகின்றார். 1979 உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும்.
எனவே அந்த ஆண்டில் அவர் ஒரு ராக்கெட்டை உருவாக்கி விண்ணில் செலுத்த வேண்டுமென்று எல்லாம் தயாராகி இருக்கிறது. கவுண்ட் டவுன் சொல்வார்கள் எல்லாம், அந்த எண்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும். அந்த ராக்கெட் பயணம் செய்வதற்கு தயாராகிவிடும். அந்த பயணத்தை தொடங்கி இந்த ராக்கெட் சென்று கொண்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே வெடித்து சிதறிவிடுகிறது. எல்லாம் வெடித்து ஒன்றுமில்லாமல் சிதறி போய்விடுகிறது. எல்லோரும் மனமுடைந்து போகிறார்கள். ஏனென்றால் அதுவரை நம்முடைய தேசத்தில் இருந்து உருவாக்கப்பட்டு எந்த ராக்கெட்டும் விண்ணில் செலுத்தப்படவில்லை. வெளிநாடுகளிலிருந்து வாங்கி வந்தவைகளை தான் நாம் செலுத்தி கொண்டிருந்தோம். முதலாக உருவாக்கப்பட்டது உடைந்து தூள் தூளாக போய்விட்டது. நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அந்த உடைந்த அந்த ராக்கெட்டை பற்றி அப்துல் கலாம் கவலைப்படவில்லை. அடுத்த 2 வாரங்களில் புதிய ராக்கெட்டை உருவாக்கினார். பிஎஸ்எல்வி இன்டர்நெட்டில் போய் அடித்து பாருங்கள். அடுத்த 15 நாளில் அடுத்த ராக்கெட்டை உருவாக்கி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். அன்பானவர்களே, நன்றாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகள், தாங்க முடியாதவைகள், உடைந்து போகக்கூடிய சூழல்கள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். இப்பொழுது நம்முடைய பாதுகாவலர் துய சூசை தந்தையினுடைய வாழ்க்கை எடுத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவரும் இதே போலத்தான் இந்த கதவுகள் எல்லாம் கதவு ஜன்னல் வடிவமைக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பாக அந்த பணிகளை செய்யக்கூடியவர். இயேசுவும் தன்னுடைய தந்தையிடமிருந்து நிச்சயமாக அதை கற்று தெரிந்திருப்பார். அது மட்டும் அவர் கற்றுக் கொடுத்திருக்க மாட்டார். பல நல்ல செயல்களை, சிந்தனைகளை, விவிலிய வார்த்தைகளை எல்லாம், பல ஏற்பாட்டு செய்திகள் எல்லாவற்றையும் இயேசுவோடு பகிர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தந்தை, சூசை தந்தை அவர்களால் வளர்க்கப்பட்டவர் தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக வழிபடுகிறோம் அல்லவா? நம்முடைய கடவுள் இயேசு. இயேசுவுக்கு ஒரு மிகப்பெரிய தந்தை இருந்தார் என்றால் அது சூசையப்பர். அவருடைய பாதுகாப்பில், அவருடைய அரவணைப்பில் தான் அவர் வாழ்ந்து வந்தார். சூசையப்பரை பற்றி நாம் ஆசிக்கின்ற பொழுதெல்லாம் அவர் நேர்மையாளர், நேர்மையான உள்ளம் கொண்டவர். நம்மில் எத்தனை பேர் நேர்மையாளர்களாக இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் நேர்மையாளர்களாக இருக்கிறீர்களா? இருக்கீங்களா இல்லையா? நாம் மனிதர்களுக்கு நேர்மையானவர்களாக இருக்க வேண்டிய, யாருக்கு நேர்மையாளராக இருக்க வேண்டும்? கடவுளுக்கு நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் நாம் என்ன செய்வோம் என்றால், கடவுளை நம்முடைய தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்களாக மாறி போய்விட்டோம். கடவுளை எதற்கு பயன்படுத்துகின்றோம்? நம்முடைய தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்களாக மாறி போய்விட்டோம். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் நிச்சயமாக வாசித்து பார்த்திருப்பீர்கள். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு விவிலியத்தை அச்சிடுகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் 1700ஆம் ஆண்டில் விவிலியம் அச்சிடுகிறார்கள். அந்த விவிலியத்தில் அச்சிடுகின்ற பொழுது எல்லோரும் விபச்சாரம் செய்யலாம் அப்படின்னு அச்சிட்டாச்சு. எல்லோரும் என்ன செய்யலாம்? விபச்சாரம் செய்யலாம். ஆங்கிலத்தில் என்ன, அதில் டோன்ட் டூ அடல்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும். டூ அடல்ட்ரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அச்சிட்டு ஆயிரக்கணக்கான விவிலியங்களை இங்கிலாந்து தேசத்திலிருந்து எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் வாசிக்கிறார்கள். விபச்சாரம் செய்யலாம். தாய் திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ளுமா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரம் செய்ய அப்படி என்றால் அது பாவம். அது 10 கட்டளைகள் இருக்குது, தெரியுங்களா? 10 கட்டளைகள் ஞாபகம் இருக்கா? சரி, இல்லை தெரியாத மாதிரி என்னையே பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்குது. 10 கட்டளைகள்லாம் இருக்குது அப்படின்னா 10 கட்டளைகளில் விபச்சாரம் செய்யாதே என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இதை இங்கிலாந்து தேசத்தில் விவிலியத்தை அச்சிடுகின்ற பொழுது விபச்சாரம் செய்யலாம் என்று அச்சிட்டுட்டார்கள். அதன் பின்பு மிகப்பெரிய குழப்பம், பிரச்சனை. திருச்சபை முழுக்க உங்களுக்கெல்லாம் தெரியும். ஊரில் சின்ன பிரச்சனைனாலே பங்கு சாமியார் உயிரை போட்டு வாங்கிடுவோம். அதானே? ஒன்றுமே இருக்காது, ஒரு சப்ப மேட்டராக இருக்கும். அது எல்லாமே யார் தான் பொறுப்பு? ஃபாதர் தான் பொறுப்பு அப்படின்னு. சிஸ்டருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. கோயிலுக்கு போனோம், பூசை முடிஞ்சோட வீட்டுக்கு போனோம், ரூமில் உட்காரணும், அவ்வளோதான் வேலை. அப்படி தானே?
அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கான பணி வித்தியாசமானதாக இருக்கும், உங்களுக்கான பணி வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருடைய பணிகளையும் நம்ம என்ன செய்வோம், யாருடைய பணியையும் யாரும் குறைத்து எடை போட முடியாது. உங்களுக்கு வேறு பணிகள் இருக்கும், எனக்கு வேறு பணிகள் இருக்கும், சகோதரிகளுக்கு வேறு பணிகள் இருக்கும், குழந்தைகளுக்கு வேறு பணிகள் இருக்கும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கும். எனவே இந்த 10 கட்டளைகளில் விபச்சாரம் செய்யலாம் என்று அச்சிட்டு விட்டார்கள். தாய் திருச்சபை முழுக்க பெரிய பிரச்சனை. இங்கிலாந்து தேசத்தில் அச்சிடப்பட்ட விவிலியங்கள் ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கே விற்பனை செய்யப்பட்டு விட்டன. எல்லாரும் நம்ம ஆட்கள் நல்லதுன்னா ஒருத்தரும் பைபிள் வாங்க மாட்டாம தருங்க. நீங்கள் போயிட்டு பைபிள் நல்லது மக்களே வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவனும் என்ன செய்ய மாட்டான், வாங்க மாட்டான். இப்படி ஒரு நியூஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் என்ன செய்வான், எனக்கு 2 தாங்கப்பா, எங்கள் அக்காவுக்கு ஒன்று, எங்கள் அம்மைக்கு ஒன்று, எங்கள் அண்ணனுக்கு ஒன்று, என் தம்பிக்கு ஒன்று, தங்கச்சிக்கு ஒன்று என்ன செய்வாங்க, வாங்கிடுவாங்க. பாருங்கள், அந்த விவிலியம் முறைவாக சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் தாய் திருச்சபை கொஞ்சம் வித்தியாசமானது. எனவே தான் ஆண்டவர் இந்த திருச்சபையை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்வார், நான் இந்த திருச்சபையை எதன் மேல் கட்டுவேன், பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாறையில் போய் இடித்தா யார் மண்டை தான் உடையும், நம்ம மண்டை தான் உடையும். யாருக்கு தான் ரத்தம் வரும், நம்மளுக்கு தான் ரத்தம் வரும். பங்கு சாமியார் கிளம்பிடுவார். சரி, இப்போ பாருங்கள், தாய் திருச்சபைக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. யார் இதை உருவாக்கினார்கள்? இங்கிலாந்து தேசத்திலிருந்து. அங்கே ஆயர்கள் இருக்கிறார்கள், பேராயர்கள் இருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய அருத்தந்தையர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கிறார்கள். அப்படியானாலும் இந்த தவறு எப்படியோ நடந்தது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். உடனே ஒரு ஐடியா தோணும். பற்றிலாம் நம்ம ஆட்களுக்கெல்லாம் வித்தியாசமான ஐடியா தோன்றும். உடனே என்ன சொன்னார்கள் என்றால், இந்த விவிலியம் சாத்தானால் உருவாக்கப்பட்டது. எனவே அனைத்து விவிலியங்களையும் என்ன செய்யணும், எரித்து விட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். அனைத்து விவிலியங்களையும் எரித்தார்கள். சாத்தானுடைய விவிலியமாக கருதப்பட்ட அந்த விவிலியம் அழிக்கப்பட்டது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நேர்மையாளர்கள் அப்படின்னு யாரெல்லாம் கிடையாது. யாருக்கு நேர்மையாக இருக்கணும், கடவுளுக்கு நேர்மையாக இருக்கணும். ஒரு சின்ன தவறு நடந்துரும் பார்த்துருங்க. நம்ம எவ்வளோ பெரிய நேர்மையாளராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தவறுகிறான், அது யார் சொல்லுவா, இயேசு சொல்வார். சரியா? அப்போது நாம் எவ்வளோ பெரிய நேர்மையாளர்களாக இருந்தாலும் தவறுகிறோம். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. அவர் நேர்மையாளர், எல்லாவற்றிலும் நேர்மையாக இருந்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அன்னை மரியாவை பராமரிப்பதிலிருந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுப்பதிலிருந்து, தன்னுடைய குடும்பத்திற்காக உழைப்பதிலிருந்து எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செய்தவர் தான் சூசேப்பர். எனவே அவருடைய அந்த நேர்மையான தன்மை நமக்குள் இருக்க வேண்டும். யாராவது உங்களை கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் நேர்மையாளரா அப்படின்னா, ஆம் நான் யார் தான் நேர்மையாளர். யாருக்கு நேர்மையாளர்? உங்களுக்கு நான் நேர்மையாக இருக்க முடியுமா? நீங்கள் எனக்கு நேர்மையாக இருப்பீங்களா? யாருக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும்? கடவுளுக்கு நம்ம நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா செல்ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா யாருக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும்? பூசைக்கு வந்துட்டு நம்ம யாருக்கு நேர்மையாக இருப்போம்? வாட்ஸ்அப் கம்பெனிக்காரனுக்கு நேர்மையாக இருப்போம். கரெக்டாக டைமுக்கு மெசேஜ் அனுப்பிடணும், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிடணும், கேம் ஆடிடணும், ஃபோனை என்ன செஞ்சிடணும் பார்த்துணும். இல்லை கம்பெனிக்காரன் வருத்தப்படுவாங்களா? உங்களை நம்பி தானே கம்பெனி இருக்குது. ஆமாம் இல்லையா? மாதிரி இதோட முக்கியமான என்ன, 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன், 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் ஃபோன் வந்துட்டு. ஏன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா ஒரு 4 பேர்த்திலே காட்டணும்ல. அது வெறும் வீட்டில் உட்காந்து எத்தனை வாட்டி வீட்டிலே காமிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் ஃபாதர், கொஞ்சம் நேரம் காமிச்சிக்கிட்டேன் ஃபாதர். ஏன்னா அன்பானவர்களே, நேர்மையாளர் என்பவர்கள் ஆண்டவர் முன்னால் நீங்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அதுதான் நம்ம மக்கள்லாம் சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு பயந்து சொல்லுப்பா. எதுக்கு பயந்து? மனசாட்சிக்கு பயந்து உண்மையை சொல்லு அப்படிம்பாங்க. இப்போ இந்த மனசாட்சி அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போய்விட்டது. யாராவது ஒருத்தங்கிட்ட மனசாட்சியோடு செயல்படு அப்படின்னு சொன்னால், கோமாளி தான் ஃபாதர் மனசாட்சியோடு செயல்படுவான். ஆமாம் இல்லையா? கோமாளிகள் தான் மனசாட்சியோடு செய்வோம். நாங்கள் எங்கள் வேலையை என்ன செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். எனவே நீங்கள் அப்படி இல்லாமல் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். இது சூசை தந்தையிடமிருந்து நாம் முதலாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருந்து கொள்ளுங்கள். 2வது, அவர் பொறுமையானவர். பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து கொள்வார். நீங்கள் பல குடும்பங்களில் எடுத்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், பொறுமையே இல்லாமல் இருக்கிறது யாரெல்லாம்? மாமியாரும் மருமகளும் தான். பொறுமையே இருக்காது. என்ன
ஏதாவது மருமகா செஞ்சிட்டானா மாமியாரால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பாவம், சாவான பாவம். யார் செஞ்சது? மருமக செஞ்சது. மருமகளுக்கு மாமியார் ஏதாவது செஞ்சிட்டானா என்னது, அவங்களுக்கு எப்பா உங்கள் அம்மா வந்த நாள்லேருந்து என்ன செஞ்சிட்ருக்கா, இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பெரிய பிரச்சனை. பொறுமை என்பது இல்லாமல் போய்விட்டது. எனவே பொறுமையாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அறிவு தெளிவோடு செயல்படுகின்றவர்களாக, சிந்திக்கின்றவர்களாக இருப்பார்கள். எனவே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போன உடனே சிந்திச்சு பாருங்கள், பொறுமையோடு யாரெல்லாம் செயல்படுகிறார்கள் இருக்கிறார்கள் என்று. அப்படி பொறுமையாக இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நல்லவற்றை, அறிவானவற்றை சிந்திப்பதற்கு கற்றுக் கொடுப்பார். மூன்றாவது சூசை தந்தையிடம் இருந்தது கடின உழைப்பு. கடின உழைப்பு நம்மிடம் இருக்கிறதா? கடின உழைப்பு நம்மகிட்ட இருக்குதா? யாரிடமும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. எல்லாருமே ஆன்லைனில் ஏதாவது ஜாப் கிடச்சிருமா? 1 லட்ச ரூபா வருமானம் வந்துடுமா? அப்படியே லேப்டாப்பை திறந்து வச்சுட்டே வேலை பார்த்துடலாமா? செல்ஃபோனில் ஏதாவது வருமானத்தை என்ன செஞ்சிடலாம், ஈட்டிடலாமா? இப்படி தான் பார்க்கவே தவிர கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து வாழ வேண்டும் என்று சிந்திப்பது இல்லை. ஆனால் உடல் நலம் மட்டும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். நான் காலையில் இருந்து சாயங்காலம் வரை எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, சும்மாவே உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு டிவியை பார்த்துட்டு படுத்தே தான் கிடப்பேன். ஆனால் உடல் நலம் எப்படி இருக்கணும்? சும்மா தான். அந்த உடல் நலத்தை பற்றி நாம் கவலை கொள்வதும் இல்லை. இதனால் என்ன ஆகி போச்சுன்னா உலகத்தில் 2 இது அதிகமாக இருக்குது. என்னதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்று ஹோட்டல்ஸ், அதிகமான உணவகங்கள் உருவாகிவிட்டன. இந்த அதிகமான உணவகங்கள் உருவாகியதன் விளைவாக அதிகமான மருத்துவமனைகள் உருவாகிவிட்டன. இந்த 2 தான் அதிகரிச்சிருக்கு, வேறு எதுவும் அதிகரிக்கும். இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எங்கே போய் மாத்திரை வாங்க வேண்டியது இருக்குது? முன்னாடிலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்கும், கஞ்சியும் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் மிளகாயும் இருக்கும். நம்ம பாட்டுக்கு குடிப்போம். அதுலேயே வித்தியாசமான கஞ்சிகள் வச்சுருப்பாங்க. என்ன நம்ம அம்மா குடிப்போம். என்றைக்காவது தோசை இட்லி போடுவாங்க. மற்ற நாள்லாம் சோறு தான். ஏதாவது நோய் வந்துச்சா பாருங்கள், ஒரு நோயும் வரல, ஒரு நோயும் வரல. என்ன இப்போ காலையிலே நாங்கள் இட்லி திங்கோம், தோசை திங்கோம், சப்பாத்தி திங்கோம், புரோட்டா திங்கோம், எல்லாமே திங்கோம். எல்லாம் தின்னு முடித்தோன்னே பக்கத்தில் என்ன இருக்கும்? மாத்திரை டப்பா. எல்லா வீட்லேயும் வீட்டில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மாத்திரை இல்லைன்னா என்ன செய்யாது, ஓடாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும் பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு உடல்நலக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் பெரிய காரணம் உழைப்பு நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. நம்மளாம் முன்னாடி ஏரலுக்கு போய் ஏதாவது திங்ஸ் வாங்கணும், எங்கேயா போகணுன்னா குறைந்தபட்சம் நடந்து போவோம் அல்லது சைக்கிளில் போவோம். நடப்பதை நாம் என்ன செய்து விட்டோம், குறைச்சிட்டோம். அதனால் டாக்டர்கிட்ட போய் கேட்டோன்னே சுகர் வந்துட்டு டெய்லி நடங்க. நாங்கள் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தோம். ஆமாம் தானே? பள்ளிகளுக்கு செல்கின்ற பொழுதும், கல்லூரிகளுக்கு செல்கின்ற பொழுதும், வேலைக்கு செல்கின்ற பொழுதும் நடந்து போயிட்டு நல்லா வந்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் பாட்டுக்கு பைக்கு காருன்னு வாங்கி தந்திய, நடக்கதை விட்டுட்டோம். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, டெய்லி நடங்க. ப்ரெஷர் கூடிட்டு சும்மாயே படுத்திருந்தா ப்ரெஷர் கூடும். ஏன் படுத்திருந்தால் ப்ரெஷர் கூடும்னா, வீட்டில் எல்லோரும் சும்மா உட்காந்துருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துருங்க. இப்போ நாங்கள் ஃபாதர்ஸுக்கு சிஸ்டர்ஸ்க்கெலாம் பிரச்சனை இல்லை, அவங்கவுங்க ரூமில் உட்காந்துருப்பாங்களா, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாம் ஃபோன் எடுத்து இப்படி லைனாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு பையன், அடுத்து 2வது மகா, அடுத்து அவங்க அப்பா, அடுத்து அவங்க அம்மா, சிச்சி, சித்தப்பா, பெரியம்மா, அத்தை, மாமியார், எல்லாரும் அப்படியே லைனாக உட்காந்துட்டு அப்படியே வெத்தலையில் மை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் மட்டும்தான் வேலை செய்யணும். இந்த குடும்பத்தில் இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு பதில் அது கொஞ்சம் கஷ்டம். எல்லாரும் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க ஃபாதர், நான் மட்டும் பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், டைமுக்கு சோறு பொங்கி வைக்கணும். ஆமாம் தானே?
இப்படி பிரச்சனைகள் வருகிறது. எனவே மாணவர்களே, உழைப்புக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நன்றாக உழைக்கின்றவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சூசை தந்தை உழைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். பவுலடியார் அழகாக சொல்வார், உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று. எனவே என் மாணவர்களே, நாம் ஆண்டவரோடு இணைந்து உழைக்கின்றவர்களாக, நல்ல உழைப்பாளிகளாக, அதைவிட சிறப்பாக அறிவு தெளிவோடு சிந்தித்து உழைக்கின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 3 பண்பு நலன்களும் நம்மிடம் இருந்ததென்றால் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய சூசேப்பருடைய ஆசி மருளும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நாமும் நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக உழைத்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுகின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கான வரத்தை வேண்டி இந்த பலியில் ஜெபிப்போம். ஆமென். பக்கம் எண் 106. பக்கம் எண் 106. அன்பார்ந்தவர்களே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பின் பேரன்போடு பணிபுரிய செய்தி. அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய யோசேப்பினுடைய பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நேர்மையாளராகியவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே ஆண்டவரே, அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரோ விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு நம் ஆண்டவரை சித்தரின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின்
எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய விருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் எண் 143. பக்கம் எண் 143. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாம். நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாம். மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. குழந்தை தெரசம்மாள் இல்லை, அவிலா தெரசம்மாள், புனித அவிலா தெரசம்மாள். அப்படி இந்த மண்ணிலே நமது பங்கிலே எல்லா நலன்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் இந்த சூசேப்பர். இத்தனை ஆண்டுகளாக நமது பங்கை வழிநடத்தி இருக்கிறார், நமது தேவைகளை நிறைவு செய்திருக்கிறார். நாமும் நன்றி பெருக்கோடு ஒவ்வொரு மாதமும் திருப்பலிக்கு வருகிறோம், திருவிழா காலங்களிலே கலந்து கொள்கிறோம். எனவே அத்தகைய விதத்திலே இந்த அற்புதமான பாதுகாவலனுடைய கொடியேற்ற நாளிலே இந்த
கொடியேற்றி இந்த திருவிழா, இந்த கொடியேற்ற திருப்பலியை தலைமையேற்று நல்ல அருமையான சூசேப்பனுடைய பண்பு நலன்களை நமது வாழ்விலே நமதாக்கி கொள்ள சிறப்பாக மறையுரை தந்து இந்த நாளிலே தலைமையேற்று இருக்கக்கூடியவர் அருட்தந்தை பால் ரோமன் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் சேது குவாய்க்கால் பங்கு தந்தை அவர்கள் 3 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நமது பங்கிற்கும் திருவிழா காலங்களிலும் மற்ற இடைப்பட்ட நாட்களிலும் எப்போது அழைத்தாலும் தந்தையவர்கள் வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு பாசமான நேசமான தந்தையவர்கள். தந்தையவர்கள் அங்கு அவருடைய பங்கிலே நல்ல சிறப்பாக மக்களை ஆன்மீகத்திலும் சரி மற்ற பங்கு பணிகளிலும் சரி பக்த சபைகள் வழிபாடுகள் எல்லா காரியங்களிலும் நல்ல சிறப்பாக புது முயற்சி எடுத்து நல்ல அருமையாக அந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். கெபி சிற்றாலயங்கள் இவைகளெல்லாம் புதுப்பித்தல் கட்டி எழுப்புதல் போன்ற பணிகளை எல்லாம் அருமையாக ஊர் நிர்வாகிகளோடு ஊர் மக்களோடு இணைந்து நல்ல ஒரு முறையிலே சிறப்பாக திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அருள் தந்தை பால் ரோமன் அடிகளார் அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்காக சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். இந்த கொடியேற்ற நாளுக்கு நல்ல முன்கூட்டியே வந்து 2-3 நாட்களாக வந்து இந்த இடங்களையெல்லாம் பார்த்து இந்த கோவிலெல்லாம் பார்த்து கொடியேற்றத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்த நமது ஊர் நிர்வாகிகள் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நமது அருள் சகோதரிகள் வந்து இந்த பீட அலங்காரங்கள் வழிபாடு மற்ற எல்லா காரியங்களையெல்லாம் முன் தயாரிப்போடு ஏற்பாடு செய்த நமது அடைக்கல் அன்னை அருள் சகோதரிகளுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நல்ல அருமையாக இந்த திருப்பலியை மெருகேற்றிய வழிபாட்டிலை ஒன்றிணைய வைத்த நமது பாடல் குழுவினர் அவர்களுக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நமது மக்கள் ஞானப்பராசியார் பட்டண மக்கள் நிறைய எண்ணிக்கையிலே வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் இப்படி வர்றது தெரிஞ்சிருந்தா ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். என்ன வேனுக்கு ஆளை காணுன்னு. சரி பரவாயில்ல. ஆனால் நல்ல நிறைய பேர் நல்லா வந்திருக்கிறீங்க. கடந்த ஆண்டை விட நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அதே போல் இனிமேல் வெள்ளிக்கிழமையும் நல்ல நிறைய பேரை கூப்பிட்டு வந்துடுங்க. எல்லாம் கிளைப்பங்களையும் சொல்லியிருக்கிறேன். பஸ்ஸு மினி பஸ்ஸு பெரிய பஸ்ஸு எத்தனை பஸ்ஸுனாலும் ஏற்பாடு பண்ண ரெடி. ஆனால் ஆட்கள் வராமல் போயிடக்கூடாது. ஒரு வருஷம் ஒரு வேன் ஏற்பாடு பண்ணி கிளைப்பங்கள்லேருந்து வேன் எம்டி ஆயிடுச்சு அப்படியும் இருக்குது. சரி பார்ப்போம் எப்படின்ட்டு. பரவாயில்ல. இனிமேல் வெள்ளிக்கிழமை நமது பாதுகாவலர் திருவிழா 1ஆம் தேதி. எனவே நல்ல உற்சாகத்தோடு வாருங்கள். நல்ல நற்கருணை ஆராதனை திருவிழா திருப்பலி சப்பர பவனியிலே கலந்து கொண்டு புனிதருடைய எல்லா ஆசிரியையும் கலந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிலே ஒரு சின்ன மாற்றம். கடந்த ஆண்டு நாம் நோட்டீஸில் ஒன்று அடித்தோம். ஆனால் வேறு மாதிரி நம்ம மாற்றணும். அதுதான் நடைமுறைக்கு ஒத்ததாக போல் வந்துச்சு. அதாவது 6 மணிக்கு ஜெபமாலை. என்ன கரெக்டாக 6 மணிக்கு ஜெபமாலை. 6:30 மணிக்கு நாம் நற்கருணை ஆராதனை ஆரம்பிச்சிடலாம். 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனை. 7 மணிக்கு திருப்பலி திருவிழா திருப்பலி. அது முடித்த உடனே சப்பர பவனி. சரிதானே? நான் முதல்ல 6 முன்னக்கூட்டியே சப்பர பவனி சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன ஆனால் நேற்று தான் நமது கோயில் பிள்ளை சொன்னாப்புல, ஃபாதர் எனக்கு மறந்துருச்சு, நோட்டீஸ்லையும் திருத்த மறந்துட்டேன், அதனால் இதுதான் ஃபிக்ஸ்டு, இதை ஞாபகம் நல்லா ஞாபகமாக வச்சுக்கிட்டுங்க. ஆனால் நான் 2 வாரம் அனௌன்ஸ் பண்ணேன், யாருமே சொல்லலை. நேற்று தகவல் சொன்னாப்புல அதுதான் கரெக்டு. அதனால் திருப்பலி முடிந்த உடனே சப்பர பவனி. அது முடிஞ்ச உடனே நாம் உணவருந்த ஆரம்பிப்போம். நம்ம மக்கள், வெளியூர் மக்கள், நம்ம மக்கள் உணவருந்த ஆரம்பிப்போம். சப்பர பவனி அது தொடர்ந்து நடைபெறும். அது பிறகு வந்த பிறகு அவங்க இந்த ஊரை சார்ந்த மக்கள் மற்றவங்க உணவிலே பங்கு அன்பு விருந்திலே கலந்து கொள்வார்கள். நாம் அது பிறகு கொடியிறக்கிவிட்டு நாம் செல்லலாம். சரி, அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய யோசேப்பினுடைய பெருவிழாவின்
பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீர். இவ்வாறு முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடையை அவர்களுக்கு நிலையாக அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாமும் தூய சூசியப்பரை போல நேர்மையான உள்ளம் கொண்ட மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.